இன்றைய சூழ்நிலை காலகட்டத்தில் உணவுப் பொருட்கள் அத்தனையும் கலப்படமாக இருப்பது மட்டுமில்லாமல் நம்முடைய உடல் தகுதிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் கெடுதல் உண்டாக்குவதாக இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் தொகை நமது இந்திய தேசத்தில் 33 கோடி அல்லது 36 கோடியாக இருந்த பாரதியார் பாடிய காலத்தில் இன்று 140க்கும் கோடிக்கு அதிகமாக மக்கள் தொகை இருக்கின்றது. இதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய தரமான உணவுகள் எதுவும் நமக்கு சரியாக கிடைக்காமல் அனைத்திலும் கலப்படமாக நமக்கு கொள்முதல் செய்யும் இடத்திலேயே கலப்படம் ஆரம்பிக்கிறது. இப்போ எந்த விதமான உணவுகளிலும் தரமான உணவு கிடைப்பது மிக அரிதாக இருக்கிறது. பெரிய பெரிய நிறுவனங்களும் கலப்பட உணவுகளை சரிவராமல் மக்களுக்கு விநியோகிப்பதால் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எனவே நம்மளுடைய உணவு பழக்கங்களை ஒரு குறிப்பிட்ட வயதிற்கேற்ற ஒரு 40 வயது மேலாகிவிட்டால் அல்லது 35 வயதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு குதிரைவாலி கஞ்சி, ஒரு ஃபுட் ஐட்டம் குறைச்சிக்கிட்டு பிராணாயாமம், யோகா இதெல்லாம் கம்பல்சரி ஆர்வம் காட்டணும். ஆன்மீக பயணத்தில், ஆன்மீக விஷயங்களில், மெடிடேஷன் விஷயங்களில் மிகுந்த அக்கறை காட்டணும். இப்பொழுது நிறைய என்னுடைய நண்பர்களும் சரி, சின்ன வயசு பசங்களும் சரி, எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் போனால் ஹார்ட் அட்டாக் அல்லது கேன்சர். இன்றைக்கி நாட்டில் அதிகமாக இருக்கிறது ஜுரம். முதல்லாம் ஜுரம் வந்தாக்கா என்னப்பா நம்ம தெருவில் ஒருத்தர் ஜுரத்தில் படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி, நம்ம தெருவில் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்காரு, நம்ம தெருவில் ஒருத்தர் கேன்சர் வந்திருக்கு, அதை மாதிரி ஆகிப்போச்சு இப்போது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம சரியான உணவு வகை பயன்படுத்தாமல், நல்ல பொருள் உணவு கிடைக்காம, நம்மளுக்கு அதுக்கு உண்டான பயிற்சி எடுக்காமல் இருக்கிறது தான் காரணம். நமக்கு சரியான ஒரு நீங்கள் ரோட்டில் நடந்து போனாக்கா அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மக்கள் நடைபாதை சீரமைத்து அவர்களுக்கு எந்த தங்குதடையும் இல்லாமல் செல்ல வழிவகை செய்ய வேண்டும். எத்தனை இடத்துல பிளாட்ஃபாரம் இருக்குது. முக்கிய அரசு அதிகாரிகள் இருக்கும் இடத்துலையும், தலைமைச் செயலம் இருக்கும் இடத்துலையும், ஒரு சில சுற்றுலா இடத்துலையும் தான் அந்த நடைபாதைகள் இருக்குது. மற்ற எல்லா நடைபாதைகளையும் ஆக்கிரமிப்புகளாலும் அரசு நடைபாதைகளை மக்களுக்கு வழங்காததும் காரணம். நிறைய இடத்துல நடைபாதை கிடையாது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நடந்து போகும்போது கார் இடிக்கிறது, வேன் இடிக்கிறது, பைக் இடிக்கிறது. இதனால் உயிர் சேதங்கள் அதிகமாகுது. நாட்டில் சீர்திருத்தங்கள் நிறைய சொல்லலாம், நிறைய பண்ண வேண்டியிருக்கு. மக்களாகிய நம்ம அதற்கேற்ற மாதிரி ஒத்துழைப்போம்.
அது பாதுகாப்பும் நம்ம ஏற்படுத்துறது கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்ய முடியுமோ, என்ன கிடைக்குதோ, என்ன சாப்பிட்றோமோ, என்ன வேலைக்கு என்ன ஆதாயம் கிடைக்குமோ, ஊதியம் கிடைக்குமோன்று ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எனவே கடந்த ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னும் கூட எனக்கு நிறைய வேர்த்து கொட்டுச்சு. என்னடா வேர்த்து கொட்டுது, மூச்சு பிடிச்சிக்கிச்சு. இதை மாதிரி மூச்சு பிடிப்பு வேர்த்து கொட்டுதல் கொஞ்சம் அதிகமாக வருதுனால கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எப்படின்னா, ஒன்று ஹார்ட் அட்டாக் சொல்கிறாங்க, ரெண்டாவது மூச்சு பிடிப்பு ஏதாவது சொல்கிறாங்க. நான் டாக்டரை செக் பண்ணி பார்த்தா பல்ஸ் கம்மியாக இருக்குது. ஐயோ, உங்களுக்கு பல்ஸ் 65 இருக்குது, 60 வருது, இது ரொம்ப டேஞ்சரு, உடனே போய் ஓமந்தூராரில் போய் செக் பண்ணுங்க அப்படின்னா. அதற்கு காரணம் என்னென்னா, ஒரு சில நாளை நான் எப்போவுமே பண்ணக்கூடிய இந்த பிராணாயாமம் பண்ணாத விட்டதால் வந்ததால் தான். ஸோ பிராணாயாமம் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய பசி அதிகம் ஏற்படுது ஒன்று. இரண்டாவது, உங்கள் உடல்நிலை சீராக, உங்கள் நரம்பு மண்டலங்கள் விரிவடைந்து பாதுகாப்பு உள்ளதாக மற்றும் உங்கள் சுவாசத்தன்மையை அதிகப்படுத்தி உங்களை பலமுள்ளதாக வைக்கிறது.